பிரமிட் ஆன்மீக மண்டன இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம முதல் பகுதியா, அதாவது பத்ரிஜியின் லாக்டவுன் தகவல்கள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து முதல் பகுதியை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த முதல் பகுதியில நம்ம இன்னைக்கு சில முக்கியமான கருத்துக்களை நம்ம கத்துக்க போறோம். ஏன் அப்படின்னா, ஏன் கொரோனா வந்துச்சு, எதுக்காக நம்ம பிறப்பெடுத்திருக்கோம், அது பிறப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரி எல்லாம் பிளான் பண்றோம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கூட பத்ரிஜி பேசியிருக்காரு. அதே மாதிரி நம்ம பிஎஸ்எஸ்எம்ல எந்த அளவுக்கு லா ஆஃப் கர்மா, அதாவது கர்ம விதி அப்படிங்கறத எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்க வேண்டியது இருக்கு, அதை எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில அதை பின்பற்ற வேண்டியது இருக்கு அப்படிங்கறத பத்தி பத்ரிஜி நமக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பயம் அப்படிங்கிறது ஏன் வருது, அந்த பயமற்ற நிலைக்கு நம்ம எப்படி போறது அப்படிங்கறத பத்தி கூட அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சோ அது என்னங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நாம ஏன் பிறப்பெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். எப்படி பிறப்பெடுக்கிறோம், பிறப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். பிறப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஆன்ம திட்டம், அதாவது சோலோட பிளான், ஆன்மாவினுடைய திட்டம். ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னா, ஆன்மாவா உருவெடுத்துடுறாங்க, கிரியேட் பண்ணிடுறாங்க. நம்மளோட ஓவர் செல்ஸ், அதாவது பரமாத்மா நம்மள கிரியேட் பண்ணிடுறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம்னா, பூமியில பிறப்பெடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வைக்கிறோம். ஓகேவா? சோ அந்த பூமியில பிறப்பெடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். அப்ப ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, பூமியில பிறப்பெடுக்கலாங்கிற சாய்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன வந்துரும் அப்படின்னு சொன்னா, என்ன பிளான் வந்துரும் அப்படின்னு சொன்னா, அங்க பூமி இப்ப இங்க எப்படி ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாம் நமக்கு இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரியே நம்மளுக்கு ஆஹ் ஸ்பிரிச்சுவல் ஆன்ம உலகத்திலையும் நிறைய ஸ்கூல்ஸ், கிளாஸஸ் அதெல்லாமே நமக்கு இருக்கும். அங்க என்னெல்லாம் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பிறந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? அதே மாதிரி அந்த ஆன்மாவும் அப்படிதான் இருக்கும். டோட்டல் கிளீன் ஸ்லேட்டா இருக்கும். அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே புரியாது. அப்ப அந்த குழந்தை ஆன்மா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை ஆன்மாக்கு இப்ப எப்படி அது எதுவுமே தெரியாது, அழுகும், பால் குடுப்பாங்க, தூங்கும். அப்புறம் அதுக்கு வேணுங்கிற ரொட்டீன்ஸ் எல்லாம் நம்ம செய்வோம், அந்த மாதிரி. அப்போ மெது மெதுவா அது என்ன பண்ணும், குப்புற விழுகும், அப்புறம் மறுபடியும் தவழ்ந்து போகும், அப்புறம் எந்திரிச்சு நிக்கும், நடந்து போகும். இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா போகும் இல்லையா? அந்த மாதிரி ஆன்மாவுக்கும் அந்த மாதிரியான பயிற்சிகள் தான் நமக்கு நிறைய கொடுப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா பூமியில நடக்கிறது ஒரு குழந்தைக்கு. பட் ஆன்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அங்க நிறைய கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும், நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும், நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு, அதாவது திறன்களை வளர்த்துக்கிறதுக்கான இடமெல்லாம் நிறைய இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆன்மா என்ன செய்யும் அப்படின்னா, அந்தந்த கிளாஸ்ல எல்லாம் போய் உட்கார்ந்து அதை எல்லாம் கவனிச்சுக்கிட்டே வரும். எப்படி கவனிக்கும், அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் ஒரு கல்லை எப்படி உருவாக்குறது, ஒரு மணலை எப்படி உருவாக்குறது, ஒரு மரத்தை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற மாதிரி கிளாஸஸ் எல்லாம் நமக்கு எடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு வகுப்பா அது கத்துக்கிட்டே வரும். ஒரு ஸ்டேஜ்ல அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே, ஓரளவு கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறப்போ அதுக்கு தோணும், நாமளும் பூமியில போய் பிறப்பெடுக்கலாமே, நம்மளோட ஏன்னா பூமி பத்தி எல்லாம் அதுக்கு தெரிய ஆரம்பிக்கும், சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ் இருக்குங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. இப்படியே அது பிறப்பெடுத்ததுல இருந்து ஒன்னொன்னா ஒன்னொன்னா கத்துக்கிட்டே வந்திருக்கும். அப்ப பூமி பத்தி அது படிக்குது. பூமியில போய் இந்த மாதிரி நிறைய பேர் பிறப்பெடுக்கிறாங்க. ஏன் பிறப்பெடுக்கிறாங்கன்னா, பூமிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஸ்கூல் மாதிரி அது. அந்த பூமியில பிறப்பெடுக்கிறது ஏன் அந்த கஷ்டமான ஸ்கூல் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பூமியில மனிதர்களா பிறப்பெடுத்த உடனேயே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம ஆன்மாங்கிறத மறந்துடுவோம். அந்த மறந்து போன விஷயத்த இங்க இருக்க பூமியில அந்த அனுபவங்களை சேகரிச்சு பல ஜென்மங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பல ஜென்மங்களா நம்ம அனுபவங்களை சேகரிச்சு நம்ம பிறப்பெடுப்போம், மறந்துடுவோம், அனுபவங்களை சேகரிப்போம், கர்மாங்கிறதுக்குள்ள மாட்டிக்குவோம், திருப்பியும் போயிடும் ஆன்ம உலகத்துக்கு. திருப்பியும் அங்க போய் உட்கார்ந்து எதையோ இந்த மிஸ்டேக் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு திருப்பியும் வருவோம். சோ இப்படியே நம்ம மாத்தி மாத்தி நடந்துட்டே இருந்து அதுக்கப்புறம் நம்மளையே நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டு நம்ம பிறப்பெடுத்து நம்ம திருப்பியும் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு நம்ம அந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த சைக்கிள் நம்ம பிரேக் பண்ணிட்டு நம்ம போவோம். அதை அந்த ஆன்மா படிச்சுக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ அதை படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அது தெரிஞ்சதுனால சரி நானும் இந்த மாதிரி பூமியில பிறப்பெடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களோட விருப்பத்தை வெளிப்படுத்துவாங்க. அப்ப அவங்களோட சீனியர்ஸ், சூப்பர் சூப்பர் சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க தகுதி, ஓகே, இந்த ஆன்மா
தகுதி பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. எஸ் இவங்களால வித் ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு, பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தேர்ச்சி வந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள வந்து உட்கார வச்சு இந்த மாரி அம்மா, அப்பா, இந்த மாரி சிப்லிங்ஸு, சோ அண்ட் சோ கண்ட்ரி, சோ அண்ட் சோ பிளேஸு, ஒரு என்விரான்மென்ட், ஒரு அம்மா, அப்பா இல்லாத ஒரு சூழ்நிலை, எந்த மாதிரி ஒரு பிளான் குடுத்தா அவங்கனால பண்ண முடியுமோ, அவங்கனால எந்த அளவுக்கு அவங்களோட இத வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ, அதுக்கு தகுந்தமான சூழ்நிலைய உருவாகுற மாதிரியான ஒரு குடும்பத்துல அவங்க பிறப்பெடுத்து வருவாங்க. இப்படிதான் அப்போ அந்த சோல் பிளான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, சோல் என்ன பண்ணுது, அந்த ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களோட கவுன்சில் மெம்பர்ஸோட உட்கார்ந்து அவங்க பிளான் பண்ணிட்டு பூமியில பிறப்பெடுக்கிறாங்க. பூமியில பிறப்பெடுத்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாரி சோல் இந்த மாரி நான் ஆன்மா, எனக்கு வந்து கவுன்சிலர்ஸ் இருந்தாங்க. நான் அது எல்லாத்தையுமே வந்து அவங்களோட உட்கார்ந்து தான் நான் பிளான் பண்ணுனேன் அப்படிங்கிற விஷயத்த டோட்டலா அவங்க வந்து மறந்துருவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ அப்போ மறக்கிறப்போ என்ன நடக்கும் அப்டின்னா, மறந்துறதுனால என்ன ஆகுது, பூமிக்கு வந்தோனே ஒரே எக்ஸைட்மென்ட், ஒரே ஜாலி, ஹேப்பி. ஐயோ! செமையா இருக்கே! ஒரு புது உலகத்துக்கு நம்ம போனோம் அப்டின்னா எவ்ளோ சந்தோஷப்படுவோம். அந்த மாரி ஒரு எக்ஸைட்மென்ட் மோடுக்குள்ள நம்ம போவோம். சோ நம்ம மோடுக்குள்ள நம்ம போகும்போது நம்ம என்ன செய்றோம் அப்டின்னு சொன்னா, நம்ம வந்து அத பார்த்துட்டு அது ஒரு எக்ஸைட்மென்ட்ல எனக்கு அந்த மிட்டாய் வேணும், இந்த பொம்மை வேணும் அப்டின்னு நம்ம குழந்தைங்கலாம் கேட்கும்ல, அந்த மாரி நம்ம வந்து இந்த அனுபவத்த எடுக்கலாம், அந்த அனுபவத்த எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எந்த அவேர்னஸும் இல்லாம நாமளே போய் ஏய் திருடி பார்க்கலாமே, பொய் சொல்லி பார்க்கலாமே, கொலை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வந்து முடியுமோ, அந்த மாரி குட்டி, குட்டி அனுபவங்கள் எல்லாம் நம்ம சேகரிச்சுட்டே போயிருவோம். சோ ஆனா அதுக்கு என்ன அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே எல்லாம் முடிச்சிருது அந்த ஆன்மா. அதுக்கு வேணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்குது. 1 ஜென்மம், 2 ஜென்மம், 10 ஜென்மம், 20 ஜென்மம், 30 ஜென்மம். அந்த எக்ஸைட்மென்ட்லயே அந்த ஜென்மங்கள் எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கு. ஒரு 40, 50 என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். ஏன்னா, அதுக்கு வந்து அந்த அது வரும், மறக்கும். அங்க கவுன்சிலர்ஸ் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி அனுப்புவாங்க. திருப்பியும் மறந்துருவாங்க. திருப்பி ஞாபகப்படுத்துவாங்க. திருப்பியும் மறந்துருவாங்க. இப்படியே அது மறந்துரும். அப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சோலா வந்து பிறப்பெடுக்கிறப்போ வந்து சோல் வந்து மனிதர்களா பிறப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கவுன்சில் மெம்பர்ஸ் வந்து லா ஆஃப் கர்மாவ பத்தி கரெக்ட்டா அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. அப்ப கர்ம விதிப்படி என்ன? நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு விதத்துல கஷ்டத்த குடுத்துருந்தோம் அப்படின்னா, அதுக்கு உண்டான பலன நம்ம அனுபவிக்கணுமா? அப்பதான் மெது மெதுவா இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து செஞ்ச தவறுகள் என்ன? அதுக்கு உண்டான தண்டனை என்ன? அத வந்து எப்படி நம்ம சரி பண்ணணும்? அதுக்கு என்ன மாதிரியான பாடங்கள கத்துக்கணும்னு சொல்லிட்டு லைஃப் சேலஞ்சஸோட அவங்க வந்து அந்த லைஃப் சேலஞ்சஸ் வந்து அந்த 200 ஜென்மமும் இருந்திருக்கும். ஆனா மனிதரா பிறப்பெடுத்தப்போ அந்த அவேர்னஸ் நமக்கு பத்தாது. ஏன்னா அதனுடைய இன்டென்சிட்டி அதனுடைய தாக்கம் வந்து கம்மியா இருந்ததுனால, அதனால என்ன அப்படின்னு போயிருவோம். ஆனா, ஜென்மங்கள் அதிகமாக, அதிகமாக அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாயிக்கிட்டே போகும். அது வந்து அந்த பாவம் அந்த செஞ்ச தவறுகளினுடைய அந்த இது வந்து அது கனிந்து, அதாவது ரொம்ப முத்தி போய் வரும்போது தான், அது ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுக்கே கிட்டத்தட்ட 600, 700 ஜென்மங்கள் ஆயிருக்கும். இது அப்ராக்ஸிமேட் நம்பர் தான். இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சோ அந்த மாரி ஆ சோ அந்த இது எல்லாமே அப்ராக்ஸிமேட் நம்பர்ஸ் தான் நான் சொல்றேன். இது வந்து குறைவாகவும் இருக்கலாம், அத விட அதிகமாகவும் இருக்கலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த தனிப்பட்ட ஒரு ஆன்மாவை சார்ந்தது மட்டுமே அப்படிங்கிறது தான். இவ்ளோ நம்பர்ஸ்ங்கிறது நம்ம அக்யூரேட்டா என்னால சொல்லவே முடியாது. யாருனாலயும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆன்மா சுயமா அவங்களோட விருப்பு வெறுப்போ அவங்க மட்டும் தான் தேர்வு செய்றாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ அந்த மாரி அப்ப அந்த தவறுகளினுடைய தாக்கம் வந்து அதிகமாகி கஷ்டங்கள்ல வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல தான் நம்ம என்ன பண்றோம்? சாமிய தேடுறோம். அந்த சாமிய தேடியும் நமக்கு ஆன்சர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல தான் நம்ம வந்து தியானத்த தேடுறோம். சோ அந்த தியானம் எல்லாம் தேடி ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 800, 900 ஜென்மங்கள் எடுத்துர்றோம். இல்ல 1000 ஜென்மங்கள் கூட எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தியானத்த தேடுறோம். அந்த தியானத்திலயும் நமக்கு சரியா கத்துக்கிறோமா அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஒரு 100 ஜென்மங்கள், 200 ஜென்மங்கள் ஆயிரும். ஏன்னா ஒவ்வொரு ஜென்மத்திலயும் ஒரு பயிற்சிய நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்து ஒரு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சு, சரியான குரு கிடைச்சு, சரியான புரிதலுக்குள்ள நம்ம போறதுக்கு நெறைய ஜென்மங்கள் நம்மளுக்கு ஆயிடும் அப்படிங்கிறது தான். சோ அதனால தான் பிஎஸ்எஸ்எம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்துல நமக்கு ரொம்ப தேவையான, அத்தியாவசியமான ஒரு பிளாட்ஃபார்மா நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா பிஎஸ்எஸ்எம்க்குள்ள வர எல்லா பிரமிட் மாஸ்டர்ஸ்னாலயும் எளிமையில
கர்ம விதி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். கர்ம விதினா என்ன? நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். கெடுதல் செஞ்சா எனக்கு கெடுதல் நடக்கும். சோ அந்த அந்த புரிதல் வர்றதுதான். அந்த நல்லது செய்யறது, கெடுதல் செய்யறது அப்படிங்கறதெல்லாம் என்ன? உடல் ரீதியா இருக்கலாம், மன ரீதியா இருக்கலாம், உணர்வுகள் ரீதியா இருக்கலாம், ஆன்ம ரீதியா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம காயங்களை ஏற்படுத்துறோம்னா அதுக்கு உண்டான வழியை நம்ம திருப்பியும் நமக்கு வந்து திரும்பி வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு வர வைக்கிறது. அதுக்கப்புறம் மத்த உயிரினங்களை வந்து நம்ம கொன்னு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த புரிதல் வர்றது. நம்ம சைவ உணவாளர்களா மாறணும் அப்படிங்கிறதுக்காக, சைவ உணவாளர்களா இருந்தா நம்மள அந்த கொரோனா மாதிரியான ஏஞ்சல்ஸ் உள்ள வந்தா கூட அது நம்மள வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இது எல்லாமே நமக்கு நடக்குது அப்படிங்கறத, அந்த விஷயத்த நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கர்ம விதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கட்டாயமா சைவ உணவாளர்களா நம்ம மாறியே தீரணும். ஏன்னா கொரோனா வந்ததே வந்து எதுக்காகனா நமக்கு மிகப்பெரிய ஒரு நமக்கு வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக தான். நீங்க அத்தனை பேருமே சைவ உணவாளர்களா மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுலயும் நம்மளோட பிரமிட் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் மெடிடேஷன்ல உட்கார்ந்து கேட்டப்போ, அதுல எஸ்பெஷலி நம்ம கேசவராஜு சார் வந்து பேசும்போது அவர் வந்து என்ன கேட்டிருக்காரு, கொரோனா வந்து இந்தியாவை தாக்க கூடாதுன்னு கேட்டப்போ, கொரோனா வந்து இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் சைவ உணவாளர்களா மாறுங்க, நான் உங்களை தாக்காம இருக்கேன் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து சொன்னாங்க. சோ பூமி வந்து தன்னை தானே சுத்தம் பண்ணிக்கணும், தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கணும், சுத்திகரிப்பு பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொரோனா மாதிரியான ஏஞ்சல்ஸ வைரஸா நமக்குள்ள வந்து அனுப்புறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இதுல இருந்து இன்னும் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு எந்த கஷ்டங்கள் வருதோ நம்ம வந்து என்ன நினைச்சுக்கிறோம், பூமியில பிறப்பெடுத்தோம்னா நமக்கு வந்து கஷ்டம் வரக்கூடாது. ஃபேமிலிக்குள்ள வந்து எப்பவுமே பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். சண்டை வரக்கூடாது, சச்சரவுகள் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். பட் அப்படி கிடையவே கிடையாது. யாரெல்லாம் நமக்கு வந்து சேலஞ்சஸ் குடுக்குறாங்களோ, யாரெல்லாம் நம்ம கூட நம்ம ஜெலஸா ஃபீல் பண்றாங்களோ, யாரெல்லாம் நம்மளோட பொறுமைய சோதிக்கிறாங்களோ, அந்த இடத்துல நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆன்ம பாடம் என்ன அப்படிங்கிறத உற்று நோக்கி நமக்கு பார்க்கறக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான். அது எப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பத்ரிஜி அழகா குடுத்திருக்காரு. இப்ப டிராபிக் வந்து சிக்னல்ல நின்னுட்டு இருக்கீங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிருது. ஆனா சிக்னல் விழுகவே இல்ல. உங்களால வண்டி எடுத்துட்டு போக முடியல. அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து டிராபிக் சிக்னல்ல நிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க யோசிப்பீங்க. ஆனா, ஆன்ம ரீதியான பாடம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொறுமை அப்படிங்கிற ஒரு பாடத்த கத்துக்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு அனுபவம் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ அதனால நம்ம எந்த விஷயம் நம்ம லைஃப்ல நடந்துச்சுனாலும், இப்போ வந்து நம்ம மாமியார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க, இல்ல நம்ம கிட்ட வந்து சரியா பேச மாட்டேங்கிறாங்க, இல்ல நம்ம பாஸ் வந்து ரொம்ப கெடுபிடியா இருக்காரு, இல்ல நிறைய பேர் நம்மள பத்தி காசிப் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எது இருந்ததுனாலும், அதனால எனக்கு என்ன லெசன் நான் கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம உற்று நோக்கி பாக்குறதுக்கு நம்ம தியானம் அப்படிங்கிற ஒரு கருவியை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பத்ரிஜி வந்து நமக்கு சொல்றாரு. அப்படி நம்ம செய்யும் போது நம்மளோட புத்தி அப்படிங்கிறது சரியான முறையில நமக்கு செயல்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம சரியான செயல்கள்ல நம்ம ஈடுபடுத்திக்கணும், சரியான சிந்தனைகள் இருக்கணும், சரியான உணவு சாப்பிடணும். இது எல்லாத்தையுமே நம்ம சரியா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து முக்தி அப்படிங்கறத வந்து நம்மளால எளிமையில அடைய முடியும். முக்தி அப்படின்னா என்ன? புரிதல் அப்படிங்கிறது தான். சோ எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம்? என்ன பர்ப்பஸ்க்காக வந்திருக்கோம்? நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய புரிதல் என்ன? நான் எதை புரிஞ்சுக்காம இருக்கேன்? ஏன் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த நான் இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கேன் அப்படிங்கிறது தான். சோ அப்ப அத புரிஞ்சுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? என் மனசு அமைதியா இருக்கணும். நான் மனசு அமைதியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். எந்த அளவுக்கு நான் தியானம் பண்றேனோ, அந்த அளவுக்கு எனக்கு அந்த புரிதல் வந்து மேம்பட்டுக்கிட்டே போகும். இன்னும் அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மத்தவங்களோட அனுபவங்கள கேட்டறிதலும், மத்தவங்க அனுபவங்கள புத்தகங்களா குடுத்திருக்கும்போது அத படிக்கும் போதும் நம்ம வந்து கண்டிப்பா நமக்கு அந்த புரிதல் வந்து இன்னும் மேம்படும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நம்ம ஃபேமிலில நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம அம்மா, அப்பாவ நம்ம பாத்துக்க வேண்டியதும் நம்மளோட பொறுப்பு தான் அப்படின்னு பத்ரிஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுல சொல்லியிருக்காரு. உன்னோட அப்பா, அம்மானால தான் நீ இந்த பூமிக்கு வந்த. அதுக்கான கிராட்டிட்யூட் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க ஃபேமிலி, உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ கண்டிப்பா நீங்க
சரியா பாத்துக்கணும். உங்க பேரண்ட்ஸ வந்து வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி விடுறதோ, இல்ல உங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் நான் குடுக்க மாட்டேன். இது என்னோட பணம், எனக்கு மட்டும் தான், என்னோடது மட்டும் தான் அப்படின்னு இல்லாம, உங்கள சுத்தி இருக்கிறவங்கள ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கான பொறுப்புகள், கடமைகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இத தான் எல்லா பிரமிட் மாஸ்டர்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவரு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம இந்த பூமியில பிறப்பெடுக்கும்போது, நம்ம வந்து பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வோட நம்ம வருவோம். அந்த பயம் எதுக்காக வருது அப்படின்னா, நம்மள நாமளே மேம்படுத்திக்கிறதுக்காக மட்டும் தான் அந்த பயம் நம்மகிட்ட வருது. சோ அந்த நம்ம கூடவே வருது. சரி அந்த பயம் இல்லாம நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு தியானம் பண்ணணும். நம்ம தியானம் பண்ணி அந்த ஒரு ஒரு விஷயத்த இப்ப நான் வந்து ஒரு ஒரு இன்டர்வியூக்கு போறேன் அப்படின்னா, எனக்கு பயமா இருக்கு. நான் எப்படி போறது அப்படின்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கும். ஆனா இதுவே நான் தியானம் பண்ணிட்டு நான் போனேன் அப்படின்னா, அந்த இன்டர்வியூவ அட்டெண்ட் பண்றதுக்கான தைரியம் எனக்கு வந்துரும். ஒரு செஷன் எடுக்கணுமா எனக்கு பயமா இருக்கு. இதே தியானம் பண்ணிட்டு சொல்லி பாருங்க, அந்த செஷன் வந்து என்னால ஈஸியா குடுக்க முடியும். சோ நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பயத்தையும், தயக்கத்தையும் பிரேக் பண்ணிட்டு வெளியில வரும்போது நமக்கு எத்தன ச எவ்ளோ நல்ல விஷயங்கள் இந்த பூமியில இருக்கோ, அத்தனையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அததான் வந்து கோயில்கள் இருக்கக்கூடிய சிலைகள்ல வந்து சிலைகள் மூலமா நமக்கு உணர்த்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பத்திரிஜி சொல்லுவாரு. சோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து பயம் இல்லாம நம்மளோட தைரியத்த வந்து தியானம் மூலமா அசாத்தியமான தைரியத்த வர வச்சுக்கிட்டு, நம்ம திறன்கள வளர்த்திக்கிறதுக்கும், அத வாய்ப்பா பயன்படுத்தி நம்ம வந்து தியானத்த பயன்படுத்திக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து பத்திரிஜி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தியானம் செய்ய செய்ய நம்மளுடைய திறன்கள், நம்மளோட ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். நமக்கு இருக்கிறது கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட திறன்கள வளர்த்திக்கிறதுக்கு இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அவரு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்க வந்து திறன்கள வளர்த்திக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல மட்டும் கிடையாது. இத நம்ம எந்த இடத்துக்கு போனாலும், எந்த உலகத்துக்கு போனாலும், எந்த ஆன்ம உலகத்துக்கு நம்ம போனாலும், அந்த ஆன்ம உலகத்துல அந்த திறன்கள வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கும். அதனால நம்ம கிடைச்சிருக்கும்போது நம்ம இப்பவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சோ அதனால நமக்கு வந்து எந்தெந்த விதத்துல எல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்குதோ, வாய்ப்புகள் கிடைக்குதோ, அந்த வாய்ப்ப பயன்படுத்தி இப்ப யாராவது ஒருத்தர் திடீர்னு நம்ம வண்டி ஓட்டிட்டு போறோம். பிரேக் ஒயர் கட் ஆயிருதா? கீழ விழுந்துடுறோமா? தட்ஸ் ஓகே. இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஆக்சிடென்ட்னு நினைக்காதீங்க. அது ஒரு வாய்ப்பா நினைங்க. கண்டிப்பா அத வந்து அதன் மூலமா என்ன கத்துக்கிட்டேன்னு யோசிங்க. அப்ப பிரேக் ஒயர் கட் ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? டெக்னிக்கலா நீங்க யோசிப்பீங்க. அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம்னு நீங்க நமக்கு வந்து நம்ம போராட நம்ம வந்து தியானம் பண்ண நிறைய லைஃப் சேலஞ்சஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் அத வந்து எப்படி வந்து அத திறன் மேம்படுறதுக்கு அது ஒரு வாய்ப்பா நம்ம பயன்படுத்திக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம இருக்கிற அத்தனை சந்தோஷங்களையும் நம்ம பெற முடியும் அப்படிங்கறத வந்து பத்ரிஜி வந்து தன்னோட இது மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து தள்ளி வச்சு பார்க்காம நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறதுக்கான முக்கிய கருவிகளா நம்ம அதை பார்த்து நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம வந்து அதை அப்ளை பண்ணி நம்மளோட ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமா நம்ம முன்னேறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தனியா அதுக்கு நடக்குது அப்படிங்கிறது இல்லாம நம்ம சோல் லைஃப் வேற, பிசிக்கல் லைஃப் வேற அப்படிங்கிறது இல்லாம பிசிக்கல் லைஃப்ல நம்ம வந்து சகல சௌகரியங்களோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சோல் லெசன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற அந்த ஆணித்தரமான உண்மையை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்க மனசுல பதிய வச்சுக்கிட்டு உங்க ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு பேரண்டிங் ஒரு ஸ்கில், ஒரு டிராயிங் ஒரு ஸ்கில், ஒரு வண்டி ஓட்டுறது ஒரு ஸ்கில், குக்கிங் ஒரு ஸ்கில், பேசுறது ஒரு ஸ்கில், செஷன்ஸ் பண்றது ஒரு ஸ்கில், ப்ராப்ளம்ல சிக்கி ப்ராப்ளம் ஹேண்டில் பண்றது ஒரு ஸ்கில். ஓகேவா? சோ ஒரு குரூப்பை லீட் பண்றது ஒரு ஸ்கில், யூடியூபரா மாறுறது ஒரு ஸ்கில், ஒரு பிசினஸ் பர்சனா டெவலப் ஆகுறது ஒரு ஸ்கில். சோ இந்த மாதிரி எத்தனையோ வகையான எண்ணிலடங்கா திறன்கள் இருக்கு. எண்ணிலடங்கா என் நம்பர் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கு. சோ எதெல்லாம் உங்களால முடியுதோ, எதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, கத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.